ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. நமஸ்காரம். சோழ நாட்டு திவ்ய தேசங்கள்ல 5வது க்ஷேத்திரம் திருவன்பில் அப்படின்ற இந்த இடம் ரொம்ப அழகான இடம். கல்லணை நதிக்கு கரையில் பெருமாளுடைய கோவில் இருக்கின்றது. பெருமாள் சுந்தரராஜ பெருமாள், தாயார் சுந்தரவள்ளி நாச்சியார் அப்படின்ற அழகான பெயர்களுடைய பெருமாள் தாயார் இங்க சேவை சாதிக்கின்றார். பெருமாள் இங்க புஜங்கசேன ரூபத்தில் சேவை சாதிக்கின்றார். அவருடைய தலைய அவருடைய கை மேல வச்சுட்டு அதே தலகாணிய வச்சுட்டு பெருமாள் இங்க சயன கோலத்தில் சேவை சாதிக்கின்றார். பெருமாள் இந்த க்ஷேத்திரத்துக்கு அன்பில் அப்படின்ற பெயர் எப்படி வந்தது? அன்பே இல்லையா பெருமாளுக்கு? அப்படி இல்லை, இன்னொரு மீனிங் எடுத்துக்கணும். அன்புக்கு இல்லமாக இருக்கும் பெருமாள் அன்பில் பெருமாள், திருவன்பில் அப்படின்ற பெயர் இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்தது. அப்பேற்பட்ட பெருமாள் இந்த க்ஷேத்திரமும் ஸ்ரீரங்கத்துல இருந்து 20 மைல் தூரத்துல தான் இருக்கு. மாசி மாச பௌர்ணமி அன்றைய நாள் அன்னைக்கு பெருமாள் உற்சவம் கண்டுருளி நிலா வெளிச்சத்திலேயே 20 மைல்கள் தாண்டி கொள்ளிடக்கரையில் போய் பெருமாள் நீராட்டல் கண்டருளுகின்றார். இதுக்கு ஸ்தல புராணம் என்ன அப்படின்னு பார்த்தால், சிவன் பிரம்மாவுடைய 5வது தலையை எடுக்கிறார். என்ன சுவாமி இதே ஸ்தல புராணத்தை மறுபடியும் சொல்லிட்டு இருக்கீங்கள, வேற எதுவும் இல்லையா, கிடைக்கல அப்படின்னு பார்த்தால் இதுல ஒரு சூக்ஷ்மம் இருக்கு. பிக்ஷாண்டார் கோவில்ல தான் கபாலத்துல இருந்து விமோச்சனம் பெற்றார் சிவபெருமான். ஆனால் சாபத்துல இருந்து விமோச்சனம் பெறல. அதனால ஒரு க்ஷேத்திரமாக போய் இந்த விமோச்சனம் பெறார். ஸோ அதுல ஒரு திவ்யதேச க்ஷேத்திரம் இந்த திருவன்பில் அப்படின்ற க்ஷேத்திரம். இந்த க்ஷேத்திரத்துல இருந்து 1 பார்ட் ஆஃப் சிவபெருமானுடைய அந்த சாபம் தொலைஞ்சு போனதா. ஸோ அப்பேற்பட்ட க்ஷேத்திரம். இன்னொரு ஸ்தல புராணம் என்ன சொல்றது அப்படின்னு பார்த்தால், மண்டூக்கம் ரிஷி அப்படின்ற ஒரு ரிஷி இருந்தாராம், பெரிய ரிஷியாம். மண்டூக்கம் என்றால் தவளை. என்ன சுவாமி ரிஷிகள்ல தவளை அப்படின்னு பெயர் வச்சுப்பாள அப்படின்னு பார்த்தால், அவர் ஜலத்துக்குள்ளேயே போய் எப்பொழுதும் தபஸ் செய்வாராம். அதனால மண்டூக்கம் ரிஷி அப்படின்ற பெயர் வந்ததாம். ஒரு நாள் துர்வாசர் வந்தாராம். அவர் வந்தாலே ஏதோ ஆபத்து நடக்க போறது அப்படின்னு தெரியும். மண்டூக்க மகர்ஷிக்கு தெரியல, அவர் ஜலத்துல தபஸ் பண்ணிட்டு இருக்கார். துர்வாச மகர்ஷி எக்ஸ்பெக்ட் பண்றார், இவர் வரவழைச்சு ஏதோ சாப்பாடு போடுவார், இல்ல ஏதோ பண்ணுவார் அப்படின்னு நினைச்சார், எக்ஸ்பெக்ட் பண்ணார் துர்வாச மகர்ஷி. ஆனா மண்டூக்க மகர்ஷி ஒண்ணுமே பண்ணல, தபஸ் பண்ணிட்டே இருக்கார். இப்போ துர்வாச மகர்ஷிக்கு கோபம் வர மண்டூக்க மகர்ஷியை சபிச்சிடறார். பிடி சாபம் அப்படின்னு கொடுக்கிறார். நீ தவளையாக கடவாய் அப்படின்னு சொல்ல மண்டூக்க மகர்ஷி ஒரு தவளையாக மாறிட்டார். அப்பொழுது அந்த மண்டூக்க மகர்ஷி இந்த திருவன்பில் க்ஷேத்திரத்துக்கு அவர் இந்த கல்லணை நதியில அவர் நீராட்டல் கண்டருளி பெருமாளே அவருக்கு சேவை சாதித்தார். அப்பொழுதுதான் அவருக்கு சாப விமோச்சனம் கிடைத்தது. ஸோ அப்பேற்பட்ட க்ஷேத்திரம் இது. இந்த க்ஷேத்திரத்துக்கு தட்சிண கயா அப்படின்ற பேர். பீகார்ல இருக்கக்கூடிய அந்த கயால போய் ஸ்ராத்தம் பண்ண முடியாதவா இந்த க்ஷேத்திரத்துல போய் ஸ்ராத்தம் பண்ணலாம் அப்படின்னு ஸ்தல புராணம் சொல்றது. பொன்னியின் செல்வன் அப்படின்ற மூவி எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அதுல அனிருத்த பிரம்மராயன் மீசன தாடிலாம் வச்சுட்டு வருவார்ல, அவருடைய க்ஷேத்திரம், அவர் பிறந்த க்ஷேத்திரம் இந்த திருவன்பில். அவர் இந்த கோவிலுக்கு என்னென்னலாம் கைங்கரியம் பண்ணியிருக்காரோ அது அந்த கல்வெட்டுல எல்லாம் கிடைக்கும். ஸோ அப்பேற்பட்ட க்ஷேத்திரம். இந்த க்ஷேத்திரத்துல காவேரி நதியோட 3 வேரியன்ட் ஜாயின் ஆகுது. அதோடைய பேர்கள் என்ன அப்படின்னு பார்த்தால், காவேரி, சாவித்ரி, பல்குனி. பிரயாக்ராஜ்ல மகாகும்பம் நடக்கிறதுல அதே மாதிரி அங்க சங்கமம் வருதுல, கங்கா, சரஸ்வதி, யமுனா. அதே மாதிரி காவேரி, சாவித்ரி, பல்குனி அப்படின்ற இந்த 3 நதிகளும் இங்க ஜாயின் ஆகுது. ஸோ அப்பேற்பட்ட திவ்ய தேசம் திருவன்பில். நமஸ்காரம்.